Good morning students. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா heat and mass transferல radiation. So இதுல வர important concepts and problems வந்து பார்க்கலாம். So first வந்து important formula. இது வந்து Stefan Boltzmann law ன்னு சொல்லுவாங்க. இது வந்து heat transfer Q is equal to sigma A T power 4. சிக்மாங்கிறது Stefan Boltzmann constant. இது வந்து 5.67 into 10 power minus 8. யூனிட் வந்து என்னன்னா வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் பவர் 4. ஏன்னா இங்கே ஏரியா இருக்குது, ஸோ பர் மீட்டர் ஸ்கொயர், டெம்பரேச்சர் பவர் 4 இருக்குது, அதனால் டிவைட் பை கெல்வின் பவர் 4. ஸோ அந்த யூனிட்டு ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தெரியும். இது வந்து ஏங்கிறது உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா, இது கிராஸ் செக்ஷன் கிடையாது. ஸோ என்னென்ன சர்ஃபேஸ் வந்து ஓப்பன் டு ரேடியேஷனாக இருக்கோ அந்த சர்ஃபேஸில் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு கியூப் எடுத்துட்டோன்னா அதில் 6 பேஸுமே ஆறு பேஸோட ஏரியாவையும் நம்ம சேர்த்திக்கணும். நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் தெரியும். டெம்பரேச்சர் வந்து ஒரு பாடியோட டெம்பரேச்சர் மட்டும் கொடுத்துட்டு அதுலேருந்து எவ்வளோ ரேடியேட் ஆகுதுன்னு கேட்பாங்க. ஆர் சம்டைம்ஸ் 2 டெம்பரேச்சர் கொடுத்துருவாங்க. இதோட டெம்பரேச்சரும் சரௌண்டிங் டெம்பரேச்சர் கொடுத்துட்டு எவ்வளோ ரேடியேஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அது வந்து 2 டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் போட்டுவிட்டோம்னா வேல்யூ கிடச்சிடும். இந்த ரேடியேட்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு பர்ஃபெக்ட் பிளாக் பாடினா இங்கே வந்து அதுக்கு இந்த ஃபார்முலா வரும். இதே பிளாக் பாடி கிடையாது, இது வந்து கிரே பாடி அப்படின்னா அதுக்கு வந்து எமிசிவிட்டி வந்து இங்கே வரும். எமிசிவிட்டிங்கிறது எப்சிலான். ஸோ சிக்மாக்கு பக்கத்தில் எப்சிலான் வந்து சேர்ந்துக்கும். பிளாக் பாடினா எப்சிலான் வந்து 1. இதே உங்களுக்கு கிரே பாடினா லெஸ் தேன் 1 வந்து வரும். இப்போ இங்கே ஒரு கியூப் கொடுத்துருக்காங்க, கியூப் ஆஃப் 10 மீட்டர். ஸோ ஒரு சைடு வந்து 10 மீட்டர், அப்போ 4 சைடுமே 10 மீட்டர். ஸோ இதுக்கு எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னு கேட்குறாங்க. 200 டிகிரி செல்சியஸ். ஃபஸ்ட் டெம்பரேச்சரை கெல்வின் மாற்றிக்கணும், 473 பவர் 4. ஏரியா வந்து 10 into 10 100, 6 ஃபேஸஸ் into 6 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் 5.67 into 10 power minus 8 போட்டுக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சா 1702.9 கிலோவாட் வந்து கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஒரு சம் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் சேம் டைப் ஆஃப் ஷேப்ஸ், ஒரே டைப் ஆஃப் ஷேப்ஸுடைய டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்குது. அதில் வந்து ரேடியேஷன் ஷேப் ஃபேக்டர் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஷேப் ஃபேக்டர்னா என்னென்னு பார்த்துடலாம். ஷேப் ஃபேக்டரை வியூ ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, ஆர் கான்ஃபிகரேஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஷேப் ஃபேக்டர்னு என்னென்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் ரேடியேஷன் லீவ்ஸ் தி சர்ஃபேஸ் அண்டு ஸ்ட்ரைக்ஸ் தி அதர் சர்ஃபேஸ். இப்போ இந்த பாடியிலேருந்து எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் ரேடியேஷன் வந்து வெளியே போகுது, வெளியே போய் இன்னொரு மெட்டீரியலில் வந்து இம்பிஞ்ச் ஆகுது, அது இரேடியேட் ஆகுது. ஸோ அதுதான் உங்களுக்கு ஷேப் ஃபேக்டர். ஸோ இந்த ஷேப் ஃபேக்டர் வந்து எங்கே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ வந்து 2 மெம்பர் வந்து க்ளோஸாக இருந்தால் கிடைக்குமா, இல்லை வந்து 2 மெம்பர் வந்து ஃபர்தர் அப்பார்ட் தூரமாக வச்சுருந்தா கிடைக்குமா, இல்லைன்னா ரெண்டுமே ஸ்மாலராக இருந்து ஹெல்டு க்ளோஸராக இருந்தால் கிடைக்குமா, இல்லை 2 மெம்பருமே பெருசாக இருக்குது ஹெல்டு க்ளோசர், லார்ஜர் அண்ட் ஹெல்ட் க்ளோசர் அப்படி இருக்கும்போது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எது அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க, கரெக்டாக. ஸோ இது பெருசாக இருக்குது, ரொம்ப கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் இதுலேருந்து வர ரேடியேஷன் எல்லாமே இது அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது இதுதான் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இதில் தான் ஷேப் ஃபேக்டர் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சன் சர்ஃபேஸ் அட் 5800 கெல்வின் எமிட்ஸ் ரேடியேஷன் அட் லாம்டா ஈக்குவல் டு 0.5 மைக்ரான்ஸ். இதில் என்ன கேட்குறாங்கன்னா, a furnace at 300 degree Celsius will emit radiation what wavelength. ஸோ சன்னோட சர்ஃபேஸ்க்கு ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்னேஸ்க்கு வந்து இவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்குறாங்க, இது வந்து என்ன வேவ்லென்த்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய லா வந்து வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஸோ இது வந்து லாம்டா டி மேக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இதுதான் அது ஃபார்முலா. இது வந்து ஈக்குவல் டு 2898 மைக்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க இந்த கான்ஸ்டன்ட் வந்து. So lambda T max equal to constant equal to 2898 micrometer Kelvin. ஏன்னா வேவ்லென்த் இருக்குது, உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது மைக்ரோமீட்டர் கெல்வின் கிடைக்கும். ஸோ இது வந்து 5800 இருக்குது, லாம்டா வந்து 0.5 மைக்ரான்ஸ் இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ ஈக்குவல் டு இந்த டெம்பரேச்சர் இன்டூ லாம்டான்னு போட்டுக்கணும். இது வந்து 300 செல்சியஸ் இருக்குது. இதுக்கு மாற்றணும்னா கெல்வினுக்கு மாற்றினா 573 கெல்வின் வந்துடுது. ஸோ இன்டூ லாம்டா நம்ம போட்டோம்னா இதுக்கு வேவ்லென்த் வந்து 5 மைக்ரான்ஸ்னு கிடைக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து
irradiation என்னன்னு பார்க்கலாம். irradiation rate at which the radiation incident on the surface. வெறும் ரேடியேஷன்னா இதுல இருந்து எவ்வளோ எனர்ஜி வந்து வெளியே போகுதுங்கிறது தான் ரேடியேஷன். இதே irradiation ஒரு மெம்பருக்குள்ள எவ்வளோ ரேடியேஷன் வந்து இன்சிடென்ட் ஆகுது, அதுதான் உங்களுக்கு irradiation. நெக்ஸ்ட் வந்து விண்டோ கிளாஸ். இது வந்து ஒரு MCQஸ்ல வர மேட்ச் தி ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் விண்டோ கிளாஸ் என்னன்னு பார்க்கலாம். விண்டோ கிளாஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட் டு ஷார்ட் வேவ் ரேடியேஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரே சர்ஃபேஸ். அதில் எப்படி இருக்குன்னா எமிசிவிட்டி வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் வேவ் லென்த். நெக்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு சொல்றாங்க. இது வந்து எப்படின்னா எமிஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் ஆர் லிமிட்டட் டு ஷார்ட் பேண்ட்ஸ் ஆஃப் வேவ் லென்த். ஸோ இதுதான் இந்த 3 விஷயம். நெக்ஸ்ட் வந்து ரேடியோசிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இதுனா ரேட் அட் விச் தி ரேடியேஷன் லீவ்ஸ் தி சர்ஃபேஸ், அதான் ரேடியோசிட்டி. நெக்ஸ்ட் வந்து எமிசிவிட்டி எப்சிலான். இப்போ நம்ம முன்னாடி பேசணும்ல, கிரே பாடிக்கு வருது, இதே பிளாக் பாடினா ஒன்று பார்த்துருப்போம். அது என்னன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு எமிசி பவர் பை எனி பாடி பை எமிசி பவர் பை பர்ஃபெக்ட் பிளாக் பாடி. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எமிசிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து அந்த எமிசிவிட்டி வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷனுக்கு என்ன வேல்யூ வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இன்ஃபைனைட் பேரலல் பிளேன்ஸ். இப்போ 2 பிளேன் இருக்கு, அதில் வந்து எமிசிவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த பிளேனுக்கு ஒரு எமிசிவிட்டி இருக்கு, இந்த பிளேனுக்கு ஒரு எமிசிவிட்டி இருக்கு. அப்படி வரும்போது இதுக்கு ஈக்குவலன்ட் எமிசிவிட்டின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா தான் இது. எப்சிலான் ஈக்குவல் டு 1 ஹோல் டிவைடட் பை 1 பை எப்சிலான் 1 ப்ளஸ் 1 பை எப்சிலான் 2 மைனஸ் 1. இதான் வந்து உங்களுக்கு ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி ஃபார்முலா. எப்சிலான் 1ங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு, எப்சிலான் 2ங்கிறது செகண்ட் ஒன்றுக்கு. சம்டைம்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 2 பை எப்சிலான் 1ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி என்க்ளோஸ்ட். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு, அது வந்து கம்ப்ளீட்டாக இன்னொரு ஆப்ஜெக்ட் என்க்ளோஸ் பண்ணியிருக்கு. இப்படின்னா உள்ள இருக்கிறதுக்கு எப்சிலான் 1 எமிசிவிட்டி, அவுட்டருக்கு எப்சிலான் 2 எமிசிவிட்டினா இதுக்கு வர ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி எப்படி இருக்கணும், உள்ள இருக்க அந்த ஸ்மாலர் ஆப்ஜெக்டோட எமிசிவிட்டி ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி வந்து எப்சிலான் 1. நெக்ஸ்ட் வந்து இப்போ 2 ரெக்டாங்கிள்ஸ் காமன் சைடு வந்து பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ்க்கு ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி எப்படின்னா எப்சிலான் 1 இன்டூ எப்சிலான் 2. நெக்ஸ்ட் வந்து கான்சென்ட்ரிக் சிலிண்டர்ஸ். ஒரு சிலிண்டர் இருக்கு, அதுக்கு வெளியே இன்னொரு சிலிண்டர் கவர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கான்சென்ட்ரிக்காக இருந்துச்சுன்னா இதுக்கு எப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி வந்து 1 ஹோல் டிவைடட் பை 1 பை எப்சிலான் 1 ப்ளஸ் A1 பை A2 இன்டூ 1 பை எப்சிலான் 2 மைனஸ் 1. ஸோ இதுதான் ஈக்குவலன்ட் எமிசிவிட்டிக்கு ஃபார்முலா. ஸோ மேக்ஸிமம் இந்த கேசஸ் தான் ரிப்பீட்டிவாக வரும். இந்த ப்ராப்ளம் வந்து இன்ஃபைனைட் பேரலல் பிளேன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி எமிசிவிட்டி கண்டுபிடிச்சி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சேஃப் ஃபேக்டர் வச்சு ஒரு ஃபார்முலா ஒரு சம் பார்க்கலாம். வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் ஹெமிஸ்பெரிக்கல் ஃபர்னஸ் சொல்கிறாங்க. ஹெமிஸ்பியர்னா ஒரு ஸ்பியரில் பாதி, அதாவது ஒரு பாலில் பாதி பகுதி தான் ஹெமிஸ்பியர். ஸோ ஃபர்னஸ் வந்து அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்னஸோட அந்த கர்வ் சர்ஃபேஸில் வந்து A1ன்னு சொல்கிறாங்க ஏரியா. இதே அந்த கீழே இருக்க ஃப்ளாட் போர்ஷன் வந்து A2ன்னு சொல்கிறாங்க. ஸோ A1 நமக்கு தெரியும், ஒரு பாதி ஹெமிஸ்பியரோட ஏரியா வந்து 2πr². இதே ஸ்பியருக்குன்னா 4πr² வந்திருக்கும். இது கீழே இருக்கிறது வந்து சர்க்கிள், அது வந்து A2 வந்து πr². ஸோ இதுக்கு வந்து நம்ம சேஃப் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா வியூ ஃபேக்டர் ஃப்ரம் டோம் டு இட்ஸ் பேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓ டோம் டு இட்ஸ் பேஸ், அப்போது சேஃப் ஃபேக்டர் வந்து எஃப்ல டினோட் பண்ணுவாங்க. ஃப்ரம் டோம் டு இட்ஸ் பேஸ்னா 1 to 2 அப்படி கேட்குறாங்க. ஸோ F12 தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதில் வந்து 2 ரூல் இருக்குது. ஸோ 2 ரூல் ஆஃப் தியரம் வந்து இம்பார்ட்டன்ட்டு சேஃப் ஃபேக்டரில். ஃபர்ஸ்ட் வந்து சமேஷன் ரூல். F11 ப்ளஸ் F12 ஈக்குவல் டு 1. அதாவது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை சுற்றி என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ரேடியேஷன் வந்து அது எமிட் பண்ணும். ஸோ அந்த எல்லா ரேடியேஷனையும் ஆட் பண்ணால் 1. அதுதான் உங்களுக்கு வந்து சமேஷன் ரூல். ஸோ சேஃப் ஃபேக்டர் F11 ப்ளஸ் F12 ஈக்குவல் டு 1. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சர்ஃபேஸ் 2 இருக்குல்ல, 2லேருந்து உங்களுக்கு 2K போயிருமா அப்படின்னு பார்க்கும்போது 2லேருந்து 2K உங்களுக்கு ரேடியேஷன் போகாது. ஸோ F2ல் பார்க்கலாம். F22 ப்ளஸ் F21 ஈக்குவல் டு 1. ஸோ அப்படிங்கிறது உங்களுக்கு சமேஷன் ரூலு. உங்களுக்கு இந்த சர்ஃபேஸ்லேருந்து திருப்பி இந்த சர்ஃபேஸ்க்கு ரேடியேஷன் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. இதுலேருந்து மேலே இருக்க சர்ஃபேஸ்க்கு தான் ரேடியேட் ஆகும். அப்போது F22 வந்து உங்களுக்கு 0. இப்போ 21 அதை இங்கே அப்ளை பண்ணோன்னா F21 ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெசிப்ராசிட்டி தியரம். இது என்னன்னா A1 இன்டூ F12 ஈக்குவல் டு A2 இன்டூ F21. இது வந்து எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம F21 தெரியும்.
ஸோ அதை இங்கே வச்சுக்கலாம். A1 A2 தெரியும், அதை யூஸ் பண்ணி F12 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ A1 வந்து 2πr², இது வந்து πr², கேன்சல் பண்ணால் F12 வந்து 1/2. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சரு. நெக்ஸ்ட் சம்மில் A1 கொடுத்துருக்காங்க, A2 கொடுத்துருக்காங்க, F12 கொடுத்துருக்காங்க, F21 கேட்குறாங்க. இப்போ இந்த ரெசிப்ரோசிட்டி தியரம் யூஸ் பண்ணி F21 வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து 2 எமிசிவிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸ்மால் பாடி வெரி லார்ஜ் என்க்ளோசர், 2 எமிசிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஒரு ஸ்மால் பாடி லார்ஜ் என்க்ளோசர் இருந்துச்சுன்னா ஸ்மால் பாடியோட எமிசிவிட்டி தான் ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி. ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி ஈக்குவல் டு எமிசிவிட்டியாக ஸ்மால் பாடி, இது வந்து 0.4. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினில் ஸ்மால் பாடி எமிசிவிட்டி லார்ஜ் என்க்ளோசர் எமிசிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து A1 ε1 சிக்மான்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்ன ரீசன் கேட்குறாங்க. ரீசன் என்னன்னா, உங்களுக்கு ஸ்மால் பாடியோட ஏரியா வந்து இஸ் வெரி ஸ்மால் வென் கம்பேர்ட் டு தி லார்ஜ் பாடி ஏரியா A2. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரீசன். நெக்ஸ்ட் கொஸ்டினில் ரேடியேட்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பர் யூனிட் ஏரியா வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது வந்து உங்களுக்கு இன்ஃபைனைட் பேரலல் பிளேன் சம்ஸு. ஸோ இதில் வந்து 2 பிளேன் இருக்குது, 2க்கும் சேம் எமிசிவிட்டி ε1 0.9 கொடுத்துருக்காங்க. 2 டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா வந்து சிக்மா A T⁴. இங்கே பெர் யூனிட் ஏரியாங்கனால சிக்மா T⁴. டெம்பரேச்சர் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ T1⁴ மைனஸ் T2⁴ நீங்கள் போட்டுக்கணும். இன்டூ எப்சிலான் எமிசிவிட்டி, இது கிரே சர்ஃபேஸ்ங்கனால உங்களுக்கு எமிசிவிட்டி இருக்குது. அதுவும் ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 பிளேன் இருக்குது. ஸோ ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சணும். எப்சிலான் ஈக்குவல் டு 1/ε1 + 1/ε2 - 1. இதை கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த வேல்யூ வருது. இதை கொண்டு வந்து Qவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 8.12 Wm²ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் சம் பார்த்தோம்னா எக்ஸாம் T1 T2 கொடுத்துருக்காங்க, ε1 ε2 கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்த மாதிரி தான். முன்னாடி பார்த்ததுல 2 பிளேருக்குமே ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி, ஈக்குவல் எமிசிவிட்டி. இதில் பார்த்தோம்னா 2க்கு வேறு எமிசிவிட்டி. ஸோ ஈக்குவலன்ட் எமிசிவிட்டி கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி சம்மில் போட்டோம்னா Qக்கு வந்து வேல்யூ கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணியே ப்ராப்ளம்ஸ் அந்த கான்செப்ட் கவர் ஆயிரும். ஸோ இதில் வந்து நீங்கள் SSC JEE ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் நீங்கள் HMT பிளேலிஸ்ட் இருக்குது பாட்டம் ரைட் கார்னரில். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கான்செப்ட் லேர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.